சிறப்பான ஜாதகங்களை நாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் அரசியல், சினிமா, கலைத்துறை, வேறு விளையாட்டு, இப்படி பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ திரும்பவும் சினிமா துறையை சேர்ந்த ஒரு நடிகையோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தோட சிறப்பே நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரோம் வரிசையாக. இப்போ எந்த லக்னம் சிறப்பாக அமைய போகுது, யாருடைய ஜாதகம் அப்படிங்கிறத பார்ப்போம். நடிகை சமந்தாவுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கடகலக்கணம். கடகலக்கணம் தான் இவங்களுடைய அமைப்பு. இந்த ஜாதகத்தில் அதுதான் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கடகலக்கணம் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது 10ஆம் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனோடு இணைஞ்சு மேஷத்தில் அமர்ந்திருக்காரு. சூரியன் மேஷத்தில் உச்சப்பட்டிருக்காரு, அங்கே புதனும் இருக்கார். அப்போ சூரியன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம்னு எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த பேச்சாற்றல், மிகச்சிறந்த உயர்வான நிலை அப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த இடத்துல லக்னாதிபதி சந்திரனும் அமர்ந்திருப்பது ஒரு யோக பலம்னு சொல்லலாம். நார்மலாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்தால் அமாவாசை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் உண்டு. ஆனால் அப்படி இல்லை. நார்மலாக இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கார். அது ஒரு சிறப்பான யோக பலம்னு சொல்லலாம். சூரியன் உச்சம் பெற்று சந்திரன் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சிறப்பான யோக பலத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உச்ச சூரியன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல சந்திரனுடைய பலம் குறைஞ்சிரும். சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பது அமாவாசை யோகம் என்றும் அழைக்கப்படும். ஒருவரை ஆழ்ந்த சிந்தனையாளராக மாற்றுவதற்கும், வெளியில் பார்க்க அமைதியாக தெரிஞ்சாலும் மனதிற்குள் எப்போதும் பெரிய திட்டங்களை வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி போர்க்குணம் கொண்டவர்களாகவும், எந்த ஒரு சவாலையும் சந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாகவும் சூரியன் பலம் பெற்று இருப்பதால் எந்த ஒரு நிலையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இவங்க ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டாங்க. சமயத்தில் கூட போராடி வெளிவந்து இன்றைக்கி சிறப்பாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் இணைவு மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஜாதகத்தில் அடுத்த என்ன சிறப்பான அமைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு சிறப்பான அமைவு காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்காரு, அதே இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. பாக்கியம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கியஸ்தானம்ங்கிறது ஒருவரை மிகச்சிறந்த நிலைக்கு ஆளாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மூதாதையர் வழியாக இவருக்கு ஒரு நல்ல நிலை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே இந்த ஜாதக அமைப்பு காட்டுது. அதே இந்த இரண்டு நிலைகளும், அதாவது 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது, 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானமும் சிறப்பாக இருக்குது, தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. இது இரண்டுமே அவரை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. அது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த சனீஸ்வரன் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜாதகப்படி 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்குரியவர். அவர் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது களத்திரஸ்தானம் தொடர்பான சில சிக்கல்களை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான சவால்கள் பெரும்பாலும் எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே இருக்கும். ஒரு நல்ல யோக பலங்கள் இருந்தாலே அங்கே சவால்களான நிலையும் இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் சவால் நிலை காட்டப்படுது. அப்போ தொழில்துறையில் அவங்க மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அமைவெல்லாம் தொழில் ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் துணையாக இருந்து காட்டும் போதும் வாழ்க்கை தொடர்பான சிக்கல்கள் இவருக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே சிறந்து விளங்கிட முடியாது. ஒன்று தன்னுடைய தொழிலில் மிகச்சிறந்து விளங்குவாங்க, அல்லது வாழ்க்கையில் மிகச்சிறந்து விளங்குவாங்க. சில பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கையிலையும் மிகச்சிறப்பாக இருப்பாங்க, தொழில்துறையிலையும் மிகச்சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கையில் சில சவால்கள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு சிறந்தது, மிகச்சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில சவால்களையும் அது காட்டுது அப்படின்னு சொல்லலாம்.
லக்னத்துக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்காரு முயற்சி ஸ்தானத்தில். அதே மாதிரி லக்னத்துக்கு 9ஆம் இடமான மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கார். இவர் ஏற்கனவே அந்த இடத்துல ஆட்சி பெற்ற குருவும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் சில சவால்கள் காட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த சவால்கள் இல்லாத நிலையில் இவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக தொழிலின் வாயிலாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருந்தாலும் இவங்க அந்த உச்சம் பெற்ற சூரியன் காரணமாக புத ஆதித்ய யோகத்தின் வாயிலாக சந்திரன் 10ஆம் இடத்தில் அமைந்ததன் வாயிலாக ஒரு பலமான நிலையே அவங்களுக்கு காட்டப்படுது. அதனால் அவங்க எல்லாவற்றிலும் மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஜாதகத்தில் யோக பலங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது, சவால்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அந்த யோக பலங்களின் வாயிலாக இந்த சவால்களை அவங்க சந்தித்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கடுமையான சிக்கல்கள் வெளியில் வந்துட்டாங்க. இன்னும் அவங்க சினிமாவில் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு தான் காட்டப்பட்டிருக்கு. அவங்க கலைத்துறையில் ஈடுபட்டிருக்காங்க. கலைத்துறையின் வாயிலாகவே அவங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டே வரும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு கலைத்துறையில். அவங்க உச்சநிலையை அடைஞ்சு இன்னும் தொடர்ச்சியாக பல சாதனைகளை செய்வதற்கு அவங்க ஜாதக அமைவு காட்டப்படுது. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.